Hi friends, welcome back to Sarbat Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா இப்போ நம்ம வீட்டிலே செம்மையா பண்ணலாங்க. இப்போ வாங்க செம்மையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை நல்லா சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் லைட் கோல்டன் கலர்ல ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 5 தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. 3 வெங்காயம் 5 தக்காளி சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. ஸோ பச்சை வாசலாம் போற அளவுக்கு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வேகட்டுங்க. இடையிடையே நான் லைட்டா கிளறி விட்டுருங்க. ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணியை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரை ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணும்போது பன்னீர் நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே ஆற விட்டுறலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சு அதே கடாயை வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இது கூடவே பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நல்லா பட்டர்லயே வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கழுவி அதையும் ஊத்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அந்த பட்டர்ல வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொஞ்சமா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலாலாம் இதுல சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஃபைனலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த சுகர் சேர்த்துருக்கிறதுனால இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு லைட்டா ஒரு இனிப்பு சுவை கிடைக்குங்க. அது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பட்டரில் அந்த ஆனியனும் கேப்சிகம் வதங்கினா போதுங்க. இப்போ கேப்சிகம் ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பன்னீரையுமே இதில் போட்டுக்கலாம். இப்போ பன்னீர், ஆனியனு, கேப்சிகம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து 1 கை அளவுக்கு கஸ்தூரி மெத்தியை நல்லா கையால கசக்கி போட்டுக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இது போடலை அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரவே வராதுங்க. ஃபைனலாக அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போதான் அந்த கஸ்தூரி மெத்தியெல்லாம் அந்த மசாலாவில் இறங்கி செம்மையான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையே நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செம்மையா ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த கேப்சிகம், ஆனியன், அந்த பட்டரோட வாசத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
நல்ல சூப்பரான ஃபுல்கா இல்லனா பட்டர் நான் கூட இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா செமையா ரெடி பண்ணிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Thank you for watching.